ஹலோ ஆல், சரஸ்வதி ஹியர். இப்போல்லாம் டயபெட்டிஸ் அப்படின்றது ரொம்ப காமனான கண்டிஷன் ஆகிடுச்சு. யாரை கேட்டாலும் சுகர் இருக்குது, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு அடிக்கிட்டே போகிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து சுகர் இப்போது காமனாக இருக்குது. ஸோ ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து கவுன்சிலிங்காக வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட அந்த ஃபுட் ரீகால் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பேஷண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா வந்து சுகர் வந்துடும் அப்படின்னு நல்லாவே நம்பிட்டாங்க. அதே மாதிரி பால், டீ, காஃபி எல்லாம் குடிக்கும்போது சர்க்கரை போட்டு குடிக்கிறது இல்லை. அது மட்டும்தான் அவங்க இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ நார்மலாகவே நிறைய பேரை கவனிச்சிருக்கேன். இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சர்க்கரை, ஸ்வீட்ஸு இதெல்லாம் வந்து நான் தொடுறதே கிடையாது. எனக்கு எப்போ சுகருன்னு தெரிஞ்சதோ அப்போத்துலேருந்து வந்து நான் சர்க்கரை, ஸ்வீட்ஸு, ஸோ இனிப்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஃபுட்டுமே நம்ம சாப்பிட்றதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் சுகரில் மட்டும்தான் வந்து சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நார்மலாக நம்ம டயட்லேயே வந்து கார்போஹைட்ரேட்ஸ்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். கார்போஹைட்ரேட்ஸோட என் ப்ராடக்ட் வந்து குளுக்கோஸ் தான், சர்க்கரை தான். அதெல்லாமே வந்து நம்ம சுகர் லெவல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். பட் இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்க காமனாக நினைக்கிற விஷயம் சுகர் அண்ட் ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணால் போதும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா சீக்கிரமாக சுகர் லெவல் ஏறும் அப்படின்ற ஒரு மித்தை தான் வந்து நம்பிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால வந்து சுகர் ஏறாது. நீங்கள் அன்ப்ராசஸ்டாக எது சாப்பிட்டாலும் பிரச்சனை கிடையாது. இதே நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்றீங்க, ஃப்ரூட்ஸை வந்து அப்படியே ஹோல் ஃப்ரூட்டாக கன்சியூம் பண்ணாமல் அதை ஜூஸிங் ப்ராசஸ் போய் ஜூஸாக குடிக்கிறது, இல்லை ட்ரைடு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ப்ராசஸிங்குள்ளே போகும்போது தான் வந்து இந்த சுகர் ஸ்பைக்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நார்மலாக வந்து நம்ம பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணுறோம், ஹோல் கிரெயின்ஸ் சாப்பிட்றோம், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிறோம், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம், நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம், லீன் ப்ரோட்டீன் சோர்ஸஸ் சாப்பிட்றோம், இல்லை ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட் சாப்பிட்டுட்டு வரோம். ஸோ இந்த மாதிரியான எல்லா நியூட்ரியன்ஸுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ்டு டயட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த சுகர் ஸ்பைக்ஸ்க்கெலாம் பயப்படவே வேண்டாம். ஸோ இனிமேலாவது வந்து ஃப்ரூட் சாப்பிட்டா சுகர் ஏறிடும் அப்படின்ற அந்த மித்தை வந்து உடச்சிடலாம். இது சாப்பிட்டா வந்து சுகர் ஏறிடும், அது சாப்பிட்டா சுகர் ஏறிடும் அப்படின்ட்டு தேவையே இல்லாமல் ஹெல்தி ஆப்ஷன்ஸை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் எதுவாக இருந்தாலும் மாட்ரேஷனில் மெயின்டைன் பண்ணணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ எதுவாக இருந்தாலும் மாட்ரேஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ பேலன்ஸ்டு டயட் அண்ட் நமக்கு தேவையான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஹைட்ரேஷன், நல்ல ஸ்லீப், இது எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணலாம். தேங்க்யூ.